Hi guys, இப்போ நம்ம atomic structureல introduction part 2 தான் பார்க்க போறோம். So வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம first என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா discovery of protons. The presence of protons in the atom has been predicted by Goldstein based on the conception that atom being electrically neutral in nature should necessarily possess positively charged particles to balance the negatively charged electrons. So என்ன சொல்ல வராங்கன்னா discovery of protons. Protons யார் டிஸ்கவர் பண்ணா? இப்போ கோஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்டம் வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஸோ கேத்தோட்லேருந்து கேத்தோட் ரேஸ் வர்றதுனால எப்போவுமே ஆனோட்லேருந்து ஆனோட் ரேஸ் வரும்னு சொல்லிட்டு அவர் ஒரு கன்செப்ஷன் சொல்கிறாரு. ஸோ அதனால் அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணுறாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கோஸ்டின் சயின்டிஸ்ட் செஞ்சதுனால அதோட பேர் வந்து கோஸ்டின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆனோடு கேத்தோட்னு சொல்லிட்டு நம்ம தாம்சன் செஞ்சிருந்தார். அதே மாதிரி இவரும் செய்கிறாரு. ஆனால் அதுக்கு பதிலாக இவர் ஆனோட அப்படியே வச்சுட்டு கேத்தோடில் மட்டும் பர்ஃபரேட்டட் கேத்தோட் யூஸ் பண்ணியிருக்காரு. பர்ஃபரேட்டட் கேத்தோட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்ட கேத்தோட். இப்போது கோல்ட்ஸ்டைன் ரிப்பீட்டட் த கேத்தோட் ரேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பை யூஸிங் அ பர்ஃபரேட்டட் கேத்தோட். இப்போ வந்து நம்ம அப்சர்வேஷன் என்னென்னு பார்க்கலாம். இன் அடிஷன் டு த கேத்தோட் ரேஸ் ஒரிஜினேட்டிங் ஃப்ரம் த கேத்தோட் சம் ரேஸ் ட்ராவல் ஃப்ரம் த ஆனோட் டுவர்ட்ஸ் த கேத்தோட். ஸோ கோல்ட்ஸ்டைன் நினைச்ச மாதிரியே கேத்தோட் ரேஸ் வந்து ஆனோடுக்கு போன மாதிரியே ஆனோட்லேருந்து சில ரேஸ் வந்து கேத்தோடுக்கு ட்ராவல் ஆகி போச்சு. இப்போ கன்க்ளூஷன், த ஆனோட் ரேஸ் ஆர் கன்ஸ்டியூண்ட் ஆஃப் பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். ஸோ ஆனோட் ரேஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் சொல்லிட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட எண்டில் சொல்கிறாரு. இப்போ இந்த பர்ஃபரேட்டட் கேத்தோட் போட்டதுனால பாசிட்டிவ் ரேஸ் வந்து இந்த சைடில் கொஞ்சம் ட்ராவல் ஆகி போகுது. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆனோட் ரேஸ் பார்க்கலாம். ஆனோட் ரேஸ் ட்ராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஆனோட் ரேஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் தான் ட்ராவல் பண்ணுது. டெஃப்ளெக்ட் டுவர்ட் த நெகட்டிவ் எலக்ட்ரோன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் மூவிங் ஆன் அ கர்வ்டு பாத் இன் த பிரசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் த ஆனோட் ரேஸ் டிஃப்ளெக்ட் பர்பெண்டிகுலர் டு த ஃபீல்ட் மூவிங் ஆன் அ ஆர்க் ஆஃப் சர்க்கிள். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நெகட்டிவ் எலக்ட்ரோனுக்கு வந்து டிஃப்ளெக்ட் ஆகி ஒரு கர்வ்டு பாத்தில் மூவ் ஆகுது. In the presence of magnetic field, the anode rays deflect perpendicular to the field moving on a circular arc. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை காட்டும் போதும் அந்த ஆனோட் ரேஸ் வந்து பர்பெண்டிகுலராக ஒரு சர்க்கிளோட ஆர்க்கோட இதில் மூவ் ஆகுது. தேர்ட், த எலக்ட்ரிக் சார்ஜ் ஆஃப் தீஸ் பார்ட்டிகல் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ இந்த பார்ட்டிகல்ஸோட சார்ஜ் பார்த்திங்கன்னா எப்போதும் பாசிட்டிவ் தான். த வேல்யூ ஆஃப் த ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் வேரிஸ் வித் த நேச்சர் ஆஃப் த கேஸ் டேக்கன் இன் த டிஸ்சார்ஜ் டியூப். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பார்ட்டிகல்ஸோட சார்ஜ் பார்த்திங்கன்னா அதில் எடுத்துக்கிற கேஸோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போது அதுவே நீங்கள் கேத்தோடில் பார்த்தீங்கன்னா அது வந்து எந்த கேஸுக்கும் இல்லாமல் இண்டிபெண்ட்டாக இருக்கும். எந்த கேஸ் போட்டாலும் அது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். 4, the mass of the particles was same as the atomic mass of the gas in the discharge tube. ஸோ அந்த பார்ட்டிகல்ஸோட மாஸ் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ் ஆஃப் த கேஸ் அந்த டிஸ்சார்ஜ் டியூப்பில் யூஸ் பண்ண கேஸோட அட்டாமிக் மாஸும் ஒன்றா இருந்தது. கோல்ட்ஸ்டைன் assumed that the rays positive ions traveling from the anode to cathode as protons. ஸோ கோல்ட்ஸ்டைன் என்ன நினச்சாருன்னா பாசிட்டிவ் இயான்ஸை வந்து ஆனோட் டு கேத்தோட் போகிறதுனால ப்ரோட்டான்ஸ் நினச்சிட்டாரு. ஆனால் லேட்டர் டிஸ்கவரிஸ் ப்ரூவ்ட் தட் த லைட்டஸ்ட் பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் இஸ் தட் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் இஸ் நேம்டு ப்ரோட்டான். ஆனால் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சது பற்றி பார்த்தீங்கன்னா லைட்டஸ்ட் பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல் ஹைட்ரஜனோட லைட்டஸ்ட் பாசிட்டிவ்லி பார்ட் தான் ப்ரோட்டான்னு சொல்கிறாங்க. Discovery of neutrons. The mass of an atom is concentrated in its nucleus and the mass of the electron is negligible. Hence, the mass of an atom was expected to be equal to the mass of the protons in it. So, என்ன சொல்ல வராங்கன்னா discovery of neutrons. Neutrons யார் டிஸ்கவர் பண்ணா? The mass of an atom is concentrated in its nucleus and the mass of the electron is negligible. So, ஒரு ஆட்டமோட மாஸ் பார்த்திங்கன்னா அதோட நியூக்ளியஸில் கான்சன்ட்ரேட் ஆகுது. அதுவும் இல்லாமல் எலக்ட்ரான்ஸோட மாஸ் பார்த்திங்கன்னா நெக்லிஜிபிள். ஏன்னா எலக்ட்ரான்ஸோட மாஸ் வந்து ரொம்ப கம்மி. ஹென்ஸ் த மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் வாஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ஈக்குவல் டு த மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான்ஸ் இன் இட். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா நியூக்ளியஸில் வந்து ப்ரோட்டான்ஸோட மாஸோட ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த ஆட்டம் இஸ் கிரேட்டர் தென் த டோட்டல் மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் ப்ரெசன்ட் இன்சைட் த ஆட்டம்.
ஸோ mass of the atom minus mass of the proton is equal to mass of the proton or multiple of mass of proton. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா mass of the atom is greater than the total mass of the proton present in the atom. ஸோ total mass of protons present in the atom விட mass of the atom வந்து கொஞ்சம் பெருசாக அதிகமாக இருக்குது. ஸோ mass of the atom minus mass of the protons is equal to mass of proton or multiples of mass of proton. ஸோ mass of protonனையும் mass of atomமையும் மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா வேறு ஏதோ பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் த அபவுட் அப்சர்வேஷன் இட் வாஸ் அசியூம் தட் அன் ஆட்டம் கண்டெயின் one more kind of particle which has the same mass as the of proton but without any charge. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா அந்த ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, அந்த பார்ட்டிக்கலோட மாஸ் பார்த்திங்கன்னா ப்ரோட்டான் அளவுக்கு இருக்குது, ஆனால் அதோட சார்ஜ் பார்த்திங்கன்னா ஜீரோவாக இருக்குது, அதாவது நோ சார்ஜ். ஸோ அந்த பார்ட்டிக்கல் என்னன்னு சொல்லிட்டு டிஸ்கவர் பண்ணுறப்போ தான் தீஸ் பார்ட்டிகல்ஸ் வேர் நேம் ஆஸ் நியூட்ரான்ஸ் அண்ட் வேர் ஃபவுண்ட் டு பி எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் தான் நியூட்ரான்ஸ்னு பேர் வைக்கிறாங்க. இது எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்கிறதுனால இது நியூட்ரான்னு பேர் வைக்கிறாங்க. In 1932, James Chadwick proved the existence of neutrons by bombarding beryllium nucleus with alpha particles. ஸோ 1932 ஜேம்ஸ் சாட்விக் தான் இதை கண்டுபிடிக்கிறாரு. எப்படி அதை கண்டுபிடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிலியம் நியூக்ளியஸில் வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை அவர் ஷூட் பண்ணுறாரு. அப்படி ஷூட் பண்ணுறப்போ அவருக்கு வந்து வர ரிசல்ட் வந்து நியூட்ரான்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுங்கிறது தெரிய வருது. இப்போ நம்ம அட்டாமிக் மாடல்ஸ் பற்றி பார்க்கலாம். Atomic model is the description of depicting of various fundamental particles inside the atom. ஸோ இது வரைக்கும் நிறைய அட்டாமிக் மாடல் இருக்குது. ஸோ நம்ம எல்லா அட்டாமிக் மாடலையும் பார்க்கலாம். தாம்சன்ஸ் அட்டாமிக் மாடல். ஸோ ஜே தாம்சன் வந்து அட்டாமிக் தியரி வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்தார். அதோட அட்டாமிக் மாடல் வந்து பார்க்கலாம். ஸோ அவரோட அட்டாமிக் மாடல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பியருக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஜே தாம்சன் ப்ரப்போஸ் ஹிஸ் அட்டாமிக் மாடல் இன் 1903 prior to the discovery of protons itself. According to J. Thomson, an atom contains negatively charged particles called electrons uniformly spread inside a sphere of tiny spread mass of positively charged. The other names are watermelon model, plum pudding model and apple pie model. ஸோ இதுக்கு ஏன் இந்த மாதிரி வாட்டர்மெலன் மாடல் ப்ளம் புட்டிங் மாடல்னால் பேர் இருந்ததுன்னா இதில் வந்து அந்த வைடாக ஸ்ப்ரெட்டாக இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜில் வந்து சின்ன சின்ன எலக்ட்ரான்ஸ் பார்ட்டிக்கல் வந்து இருக்கிறதுனால இதை வந்து வாட்டர்மெலன் மாடல் ப்ளம் புட்டிங் மாடல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ராபேக் ஆஃப் தாம்சன்ஸ் மாடல். இப்போ இந்த தாம்சன் மாடலோட ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா the model couldn't explain how the positively charged particles are shielded from the negatively charged particles without getting neutralized. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸும் நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸும் ஜாயின் ஆகிறப்போ அது வந்து நியூட்ரலைஸ்ட் ஆகிடும். ஆனால் ஆட்டம் வந்து எலக்ட்ரிக்கலி ஸ்டேபிள். ஸோ எப்படி அது நியூட்ரலைஸ் ஆகாமல் அது வந்து ஒரு ஷீல்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரூதர்ஃபோர்ட்ஸ் ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ரூதர்ஃபோர்டோட ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Ernest Rutherford in 1911 gave the concept of nucleus based on a result of his experiment known as the alpha particle scattering experiment. ஸோ Ernest Rutherford 1911 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நியூக்ளியஸோட கான்செப்டை சொல்கிறாரு. எப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இது எப்படி செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா Rutherford bombed a thin gold foil with alpha particles. The foil was surrounded by a spherical screen of zinc sulfate. The alpha particles were condensed to a narrow beam by passing them through a pair of positively charged parallel plates. ஸோ என்ன சொல்கிறேன்னா ரூதர்ஃபோர்டு வந்து ஒரு தின் கோல்டு ஃபாயிலில் வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து ஷூட் பண்ணுறாரு. The foil was surrounded by a spherical screen of zinc sulfate. ஸோ ஒரு ஜிங்க் சல்ஃபேட் ஸ்க்ரீனை ஸ்பெரிக்கல் ஜிங்க் சல்ஃபேட் ஸ்க்ரீனை வந்து அவர் வந்து அந்த கோல்ட் கோயிலை வந்து உள்ளே வைக்கிறாரு. த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வேர் கண்டென்ஸ்ட் டு அ நேரோ பீம் பை பாசிங் த்ரூ அ பேர் ஆஃப் பாசிட்டிவ்லி சார்ஜ் பேரல் பிளேட்ஸ். ஸோ ரெண்டு பாசிட்டிவ்லி சார்ஜ் பேரல் பிளேட்ஸுக்கு நடுவில் அந்த நேரோ பீம் வந்து அவர் பாஸ் பண்ணுறாரு. இப்போ அப்சர்வேஷன் என்ன பார்க்கலாம். Most of the alpha particles pass straight through the gold foil without any deflection. ஸோ அந்த நிறைய பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனும் இல்லாமல் நேராக போயிடுச்சு.
few alpha particles were deflected through small angles when few were deflected through large angles. ஸோ சிலது வந்து சின்ன சின்ன ஸ்மால் ஆங்கிள்ஸ்லையும் லார்ஜ் ஆங்கிள்ஸ்லையும் போச்சு. வெரி ஃபியூ 1 in 20,000 ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் கம்ப்ளீட்லி ரீபவுண்டட். ஸோ 20,000 ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸில் ஒன்று மட்டும் கம்ப்ளீட்லி ரீபவுண்ட் ஆயிடுச்சு. ரீபவுண்ட் என்னென்னா நேராக போய் திருப்பி பின்னாடி வருது. ஸோ இப்போ கன்க்ளூஷன் என்னன்னு பார்க்கலாம். Most of the alpha particles pass through the gold foil. This proves that atom must have large empty spaces. ஸோ நிறைய பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா நேராக போனதுனால ஆட்டம் வந்து லார்ஜ் ஸ்பேஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. சின்ஸ் வெரி ஃபியூ பார்ட்டிகல்ஸ் கம்ப்ளீட்லி ரீபவுண்டட், he concluded that the total positively charged concentrated at the center of the atom nucleus. ஸோ அது என்ன சொல்கிறாருன்னா அந்த டோட்டல் பாசிட்டிவ்லி சார்ஜ் வந்து நியூக்ளியஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. எஸ்டிமேஷன். ஸோ அந்த நியூக்ளியஸோட சைஸ் வந்து எஸ்டிமேட் பண்ணுறப்போ டயாமீட்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் இஸ் 10 to the power of -13 சென்டிமீட்டர். diameter of atom பார்த்தீங்கன்னா 10 to the power of -8 centimeter. So the diameter of the nucleus is about 10 to the power of 5 times smaller than the diameter of atom. So ஆட்டமோட சைஸை விட டயாமீட்டரோட சைஸ் வந்து 10 to the power of 5 times ஸ்மாலாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரூதர்ஃபோர்டோட எக்ஸ்பெரிமெண்ட்டோட பாஸ்டுலேட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஆட்டம் கன்சிஸ்ட் மோஸ்ட்லி ஆஃப் எம்டி ஸ்பேசஸ். ஸோ ஆட்டம் வந்து மோஸ்ட்லி ஆஃப் எம்டி ஸ்பேஸ் தான் இருக்குது ஆட்டம்குள்ளே. த என்டையர்லி பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் த சென்டர் ஆஃப் த அட்டாமிக் ஸ்பியர். திஸ் கான்சன்ட்ரேட்டட் பாசிட்டிவ்லி சார்ஜ் மாஸ் வித்தின் த ஆட்டம் இஸ் கால்டு நியூக்ளியஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நியூக்ளியஸ்குள்ளே தான் இருக்க எல்லா பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸும் இருக்குது. த கான்சன்ட்ரேட்டட் பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் மாஸ் வித்தின் இட்ஸ் ஆட்டம் இஸ் கால்ட் நியூக்ளியஸ். ஸோ இந்த இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜும் மாஸும் வந்து நியூக்ளியஸ் சொல்கிறாங்க. த சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் இஸ் வெரி ஸ்மால் கம்பேர்ட் டு த சைஸ் ஆஃப் த டோட்டல் வால்யூம் ஆஃப் த ஆட்டம். ஸோ சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் த ஆட்டமோட ரொம்ப சின்னது. த எலக்ட்ரான்ஸ் வித்தின் அன் ஆட்டம் மஸ்ட் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் அட் வேரியஸ் டிஸ்டன்ஸ் at very high speed in order to counterbalance the electrostatic force of attraction between the protons and electrons. So அந்த ப்ரோட்டான்ஸோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை வந்து தாண்டி போகிறதுக்காக எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து ட்ராவல் பண்ணணும். எலக்ட்ரான் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் அன் ஆட்டம். திஸ் மாடல் இஸ் ஆல்சோ கால்ட் பிளானட்டரி மாடல். ஸோ நம்ம சன்னை சுற்றி நம்ம பிளானட்ஸ்லாம் ரிவால்வ் ஆகிற மாதிரி எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி போகிறதுனால இதை வந்து பிளானட்டரி மாடல்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரூதர்ஃபோர்டோட எக்ஸ்பெரிமெண்ட்டோட ட்ராபேக் என்னென்னு பார்க்கலாம். குட் நாட் எக்ஸ்பிளைன் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் அன் ஆட்டம். ஒரு ஆட்டமோட ஸ்டெபிலிட்டியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. An electron revolving around the nucleus should radiate energy and gradually move toward the nucleus, which should finally collide with the nucleus and the atom would collapse. But atom are quite stable. ஸோ என்னென்னா ஒரு எலக்ட்ரான் வந்து இந்த நியூக்ளியஸை சுற்றுறப்போ நியூக்ளியஸ்லேருந்து வர பாசிட்டிவ் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரானை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து ஆட்டம் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஆனால் ஆட்டம் வந்து ஸ்டேபிள். இந்த விஷயத்தை வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டால் ப்ரூவ் பண்ண முடியலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து இதோட முடியுது. அடுத்த இந்த சாப்டரோட கடைசி இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதோட வந்து நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.